வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஃப்ளவர் ஃப்ரேமில் எப்படி நம்மளோட ஃபோட்டோஸ் வச்சு சிம்பிளாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளவர் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஜூம் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கணும். ஸோ சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஐகான் இருக்கும். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப் இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ மேலே டச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஃப்ரேம் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வேணுமோ ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் போய்டும். உங்களோட இமேஜை நீங்கள் டச் பண்ணி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி டச் பண்ணி கரெக்டாக வந்துட்டு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளவர் இமேஜ் மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பேக்ரவுண்டில் போய்டும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வீடியோவும் கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிச்சிருக்கோ அதை பிளாக் ஸ்க்ரீனாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடு பண்ண இமேஜை வந்துட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் தெரிகிற அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸை கூட கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றை கூட ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த எமோஜியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எமோஜியை டைப் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்குது கீழே, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி க்ளோன்னு இருக்கும். அந்த க்ளோ வந்துட்டு ஆனில் இருந்தால் இங்கே ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பக்க ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஷேடோவை லைட்டாக அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எமோஜியை வந்து செலக்ட் பண்ணி மேலே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த எமோஜிஸ் வேணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கரெக்டாக சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.